ஆனால் ஒரு முதலமைச்சரை ஏற்படுத்துவதும் அவரை நீக்குவதும் கடவுள் தான் அதிகாரம் உண்டு. உங்களுக்கு தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தான் கடவுள் முதல்ல ராஜாக்களை ஏற்படுத்தினார். சவுலை ராஜாவா ஆக்கினார். ஆட்சியதன் சரியில்லை, பைபிள் பற்றி உங்களுக்கு தெரியும், ஆட்சியதன் சரியில்லை. அதனால சவுராஜாவை நீக்கிவிட்டு தாவீது ராஜாவா ஆக்கினார். யார் மூலமாக்கினார்? சாமுவேல் எனும் தீர்க்கதரிசி மூலமாகத்தான் ஆக்கினார். உங்களுக்கு தெரியும், சாமுவேலின் தீர்க்கதரிசி மூலமாகத்தான் ராஜாவை உண்டாக்கினார். அதே போலதான் இந்த தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசி சொல்ல மாட்டேன், அவர் தான் தீர்க்கதரிசி இன்னும் சொல்லுகிறார். அதனால சொல்றேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அக்காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? எசேக்கியா ராஜா என்ன சொன்னாரு? பைபிள் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். எசேக்கியா ராஜா போய் உங்களுக்கு மரணம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னாரு. எப்படி தெரியும் அவருக்கு? கடவுள் இறங்கி பேசினார், போய் சொன்னாரு. சொல்லிட்டு வருவாரு, எசேக்கியா ராஜா அழுதுட்டு இருப்பாரு. ஓ அப்பா அப்பதாவே கண்ணீர் அழுவாரு. உடனே